பாரதிய ஜனதா கட்சி என்பது, பாரதிய ஜனதா கட்சி விட்டுருங்க, மத்திய அரசு என்பது தமிழகத்தை பல வருடங்களா வஞ்சிக்குது. இப்போ பாரதிய ஜனதா கட்சியை ஒண்டி நான் சொல்லும்போது காங்கிரஸை நான் சொல்லாமல் போனேன்னா நான் பத்திரிகையாளராக தவறு செய்து விடுவேன். இது எங்கள் ஐயா அண்ணா காலத்திலிருந்து இருக்கிற பிரச்சனை. அறிஞர் அண்ணா அன்னைக்கே என்ன சொன்னார்னா, வடக்கு வாழ்கிறது தெற்கே தேய்கிறது, தெற்கில் உழைப்பவர்கள் அதிகம், சிந்திப்பவர்கள் அதிகம், படித்தவர்கள் அதிகம், ஆனால் அவங்க வரி சுமையை அதிகமாக கட்டுறாங்க, நேர்முக வரி மறைமுக வரி மோட்டு பூச்சி ரத்தத்தை உரிறீங்கன்றதை அன்னைக்கே பேசியிருக்காரு. அந்த வார்த்தை இன்னி வரலும் நிதர்சனமான உண்மை. உதாரணத்துக்கு இங்கே தான் அதிகமான சுங்கவரி சாலைகள் இருக்கு, இங்கே தான் நம்ம டாக்ஸ் அதிகமாக கட்டுறோம். தென்னக ரயில்வே எடுத்தீங்கன்னா மற்ற ரயில்வேவை விட காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயினில் போகிற அந்த கலாச்சாரம் நம்மக்கிட்ட அதிகம். மற்ற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்லெஸ் ட்ராவலிங் ஜாஸ்தி. நீங்கள் ஈக்யூலாம் போட்டு போனீங்கன்னா கூட, ரிசர்வேஷனில் போனீங்கன்னா கூட அந்த ரிசர்வேஷன் சீட்டில் வட இந்தியாவில் இருக்கிறவங்க உட்காந்துக்குவாங்க. நீங்கள் ஆந்திரா தானோன்னா அப்படின்வாங்க, உங்கள் சீட்டுப்பா என் சீட்டுப்பா, நெய் நெய் செலோ செலோ அப்படின்னு நம்மளை போ சொல்லுவாங்க. இது இருக்குது பிரச்சனை. அதனால் அதெல்லாம் நம்ம கடந்து போக முடியாது. பட் சரி, விமர்சனத்தை தாண்டி மோடி அவர்கள் இந்த தேர்தலை வேடிக்கை பார்க்க முடியாது. அவரை பொறுத்தவரை என்னன்னா, தமிழ்நாட்டை கண்டிப்பாக தமிழ்நாட்டை சீரியஸாக பார்ப்பாங்க, ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு அவங்களுக்கு ஒரு எட்டாக்கணியாக இருக்குது. அதில் வெஸ்ட் பெங்கால் அவங்க உண்டான ஓரளவுக்கு காலை பதிச்சிட்டாங்க, அங்கே ஓரளவுக்கு கட்சியை பலப்படுத்துறாங்க. பட் தமிழ்நாடுன்னு வரும்போது அவங்களால பலப்படுத்த முடியல, அது திணறாங்க. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.